கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும். இப்போ வந்து பார்த்தோம்னா எல்லா வீட்டிலும் பணம் பிரச்சனை, பணம் கஷ்டம், தொழில் இல்லை, வீட்டில் பணம் வச்சா பணம் சேர மாட்டுது. இப்போ 10 ரூபாய் விற்கிறாங்க, 20 ரூபாய் செலவாது. அதே மாதிரி பணத்தோட சேரலை. எப்போ பாரு கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, மந்தம், இதே தான் வாழ்க்கையில எல்லாருக்கும் இதே தான். பணம் உலகம் ஃபுல்லாக வீட்டில் பணம் இல்லைன்னா குடும்ப சண்டை, வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் பணம் வரலன்னா அங்கேயும் சண்டை. ஒரு பணம் இல்லைனாவே இந்த குடும்பமே நிம்மதி இல்லை. இப்படிதான் உலகமே போய் நிற்குது. இதுக்கெல்லாம் ஒரு ஈஸியான ஒரு தாந்திரிக பரிகாரம், எல்லாம் ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயம். இது எல்லாமே பயன்பெறுங்க. நீங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இது வந்து பௌர்ணமி வந்து பார்த்தோன்னா சுக்கரவாரையில வந்து என்ன பண்ண, வெள்ளை பட்டு துணி வாங்கிட்டு வந்து வச்சுங்க. ரெடியா பட்டு துணி வாங்கிட்டு வந்து ஒரு கட்டமா கட் பண்ணி வச்சுங்க. நீட்டா கட் பண்ணி வச்சுட்டு இதுல என்ன பண்றாங்கன்னா, நீங்க வந்து பார்த்தோன்னா நிலக்கரி அதை வந்து நீங்க என்ன பண்றாங்கன்னா அதை எடுத்துட்டு வந்துருங்க. எடுத்துட்டு வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த வெள்ளை பட்டு துணியில வந்து இதை வச்சிருங்க. வச்சுட்டு வாசனை திரவம் ஏதாவது கொஞ்சம் அது ஏதாவது போடுங்க. இல்ல இந்த தனவசி சம்மந்தப்பட்ட மை ஏதாவது இருந்தா வைங்க, மை இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்குன்னு மை இல்லைன்ட்டு உடனே போனை போட்டு எல்லாம் மை கொடுன்னு பணம் வரக்கூடிய மைன்னு கேட்டுறாதுங்க. தயவுசெய்து சொல்றேன், நீங்க முடிஞ்சா மை தனவசி மை இருந்தா வைங்க, இல்லை விட்டுருங்க. வாசனை திரவம் ஜவாது இல்லை ஏதாவது ஒண்ணு வச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா அதுக்குள்ள வச்சிருங்க. வெள்ளை பட்டு துணி வச்சுட்டு 3 முடிச்சு போடுங்க. 3 முடிச்சு போட்டுட்டு இதுக்கு மேல வந்து குங்கம் முடிஞ்சா ஏதாவது வசி மை, லட்சுமி வசி மை தான் இது மேல வைங்க. இல்ல மை இல்லைன்னா மஞ்சள் குங்கம் வச்சுட்டு நீங்க எந்த இடத்துல பணம் இருக்கோ, பணம் இருக்கிற இடத்துல, பணம் பெட்டி இருக்கிற இடத்துலயும் இல்ல பூஜரியில ஒரு இதுல காயின் போட்டு கூட நீங்க அந்த காயின் போடுற இடத்துல பார்த்தோம்னா ஒரு செம்பு பாத்திரத்துல கூட நீங்க என்ன பண்ணணும்னா காயின் நிறைய போட்டுட்டு பணம் வச்சுட்டு இதை அந்த இடத்துல வச்சுட்டுங்கன்னா கண்டிப்பா இந்த பணத்தை நீங்க வச்சு எடுத்துன்னு போய் இது பண்ணாங்கன்னா கண்டிப்பா பணத்தோட சேரும். நிலக்கரி அவ்வளவு அற்புதமா வேலை செய்யுங்க. ரொம்ப ஈஸியான வேலை. இதெல்லாம் தாண்டிங்க. இதெல்லாம் வந்து எந்த மந்திரவாதிகிட்டும் போகக்கூடாது, யாரும் பண்ணக்கூடாது. உங்களால நான் என்ன பண்ண, மக்கள் பாவம் நல்ல பயன் அடியதன் கோசம் நான் எல்லா விஷயமும் சொல்லி நிற்கிறேன். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. இதெல்லாம் பண்ணுங்க. கண்டிப்பா இதை வச்சு நீங்க கண்டிப்பா நீங்க பூஜை பண்ணிடுவாங்க. உங்களால முடிஞ்சா கணபதி மந்திரம், லட்சுமி மந்திரம், ஏதாவது ஒரு மந்திரம், சிவ மந்திரம், பணம் தரக்கூடிய மந்திரம், எந்த மந்திரம்னாலும் கண்டிப்பா நீங்க பௌர்ணமியானா இது ஊதுபத்தி காமிச்சு நீங்க பண்ணின்னு வந்தோம்னா கண்டிப்பா படிப்படியா அந்த இடத்துல பணம் பிரச்சனை இருக்காது. நான் கூட பார்த்தேன்னா பணம் வைக்கிறேன் பாருங்க, என் ஆபீஸ் ரூம்ல இருக்கட்டும், வீட்டுல அங்க போய் பாருங்க, மேல கூட பார்த்தோன்னா பக்கத்துல வெள்ளை துணி கட்டி வச்சிருப்பேன், அந்த இடத்துல இருக்கும். நானும் இதை பண்ணின்னு இருக்கிறேன். தயவுசெய்து சொல்றேன், நீங்களும் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த நிலக்கரி இருக்கிற இடத்துல கண்டிப்பா வசித்தன்மை இருக்கும். ஏன்னா இது இயற்கையே வந்து வசித்தன்மை, அதுவும் பணம் வசிக்கூட மூலிகை. இது ரொம்ப அற்புதமான ஒரு கல். இது வந்து பார்த்தோன்னா இதை வந்து நீங்க அந்த கல்லை எடுத்துட்டு வந்து கண்டிப்பா நீங்க இதை வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில அந்த இடத்துல பணத்தோட சேரும். அதே மாதிரி பணம் வந்து என்ன பண்ணணும்னா, யாரு பாரு என்ன சொல்றாங்க, பணக்காரங்கிட்ட தான் இருக்கு, வேற ஏழைக்கிட்ட பணம் வரல, அவனுக்கு மட்டும் இப்ப நாங்களே என்ன பண்றோம், ஒரு பூஜை பண்றோம், போயிட்டு கோடீஸ்வரன் பூஜை பண்ணி மந்திரம் சொன்னா ஈஸியா வந்துட்டு. ஆனா ஏழைகளுக்கு இன்னைக்கெல்லாம் முக்கிய மந்திரம் சொல்லி மை கொடுத்து என்ன பண்ணாலும் வேலை செய்யறதில்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா பணத்தோட சரி. நீங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கொஞ்சம் பணம் அதில் வைக்கணும். நீங்க என்ன பண்றது, பணம் சம்பாதிக்கணும், மொத்தத்தையும் அந்த இடத்துல வலிச்சிடுங்க. வலிக்கும் போது என்ன ஆகும், உங்களுக்கு கஷ்டம் தான் வரும். அவன் என்ன பண்றான், இருப்பு வைக்கும் போது பணத்தோட அது வசி ஆகுது. நீங்க என்ன பண்றது, வசி ஆறுதல். இங்க பணம் இருந்தா தானே வசி ஆகுது. அதனால தயவுசெய்து சொல்றேன், நீங்களும் இந்த இடத்துல இந்த நிலக்கரி வைக்கிற இடத்துல கண்டிப்பா எப்ப பாரு ஒரு 1000 500 சில்லற நோட்டு எப்பவுமே அதில் வச்சிருங்க. கண்டிப்பா இதை வச்சுட்டு எடுக்காதுங்க. இந்த இடத்துல வச்சு நீங்க இது பண்ணுங்க, வரவு செலவு பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல பண செலவு பற்றாக்குறை இருக்கும். அதே மாதிரி யாராவது கடன் கேட்டா கூட இது கொடுக்க கூடாது. இப்ப நிறைய பேர் கடன் கொடுத்துட்டு திருப்பி வரதில்ல, கொடுத்த இடத்துல பணம் வரதுல அது கூட ஒரு சைடு போனு. அவங்களாம் கூட நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல வச்சுன்னா ஒரு நல்லவன் கெட்டவன் ஒரு 10 நிமிஷம் அதுக்கிட்ட உணர்ந்துங்கன்னா அவனை கொடுக்கலாமா கொடுக்க கூடாதான் முன்னாடியே உங்க மனசு ஒருநிலை பண்ணான்னு தோண்ட வச்சிடும். அந்த மாதிரி இது கஞ்சி பிசினஸ் ஆக்கி ஆப்புறோம். பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே பிஸ்குவாங்க, குடிக்கவே கூடாது. அவ்வளவு அற்புதமான இது நிலக்கரி. உண்மையை சொல்ல போனா குடிக்கவே விடாதுங்க. நான் எத்தனையோ பேர் பண்ணவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இது அப்படியே பிஸ்கு வைக்க பணத்தை எடுத்துட்டு போய் கொடுக்கணும்னா அந்த மனமே வராது. அற்புதமான ஒரு விஷயம், கல்லு ஈஸியா கிடைக்கக்கூடிய விஷயம். இதை நீங்களே பண்ணீங்க. இதெல்லாம் வந்து நீங்க பணம் வைக்கிற இடத்துல சின்ன விஷயங்கள்லாம் பண்ணாதான் கண்டிப்பா நீங்க ஒரு அஷ்டலட்சுமி பூஜை பண்ணாலும், ஒரு கணபதி பூஜை வச்சாலும், ஒரு லட்சுமி இறக்கினாலும், இதெல்லாம் சின்ன விஷயம் பண்ணும் போது ஈஸியா உங்களுக்கு அந்த இடத்துல வசியம் வந்துடும். அதனால கண்டிப்பா நீங்க எல்லா வீட்லயும் இதை கண்டிப்பா பண்ணுங்க. கண்டிப்பா எல்லா வீட்லயும் தனம் வசி வரும், பணத்தோட சேரும். அதே மாதிரி வாழ்க்கையில வந்து
பணம் வந்துனே இருக்கும், போகாது. அதே மாதிரி நீங்க கொடுக்கறதுக்கு மனம் வராது. அதே மாதிரி பணம் செலவு விரியும் ஆகாது. எப்பவுமே ஒரு வீட்டுல வந்து பணம் நிறைய செலவாகனா அந்த வீட்டுல நிறைய கஷ்டம் வரணும், ஒண்ணு தெய்வ பிரச்சனை இருக்கும், இல்ல அந்த வீட்டுல இது ஏதாவது குறைபாடுகள். அதனாலதான் நிறைய வீண் நிறையாருது, நோய் வர்றது, அது வர்றது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி வைங்க. கண்டிப்பா வாழ்க்கையில உங்களுக்கு அந்த பணத்தோட சேரும். அதே மாதிரி அந்த பணம் நிலக்கரி வந்து என்ன பண்ணணும்னா பணத்தை அப்படியே ஈர்ப்பு சக்தி வந்து எப்படி காந்தம் எப்படி ஒரு இரும்பை இழுக்குது, அந்த மாதிரி இந்த நிலக்கரி வந்து என்ன பண்ணணும்னா பணத்தை ஈர்க்கு சக்தி இருக்கு, ஆகர்ஷணம் அப்படியே இழுத்துன்னு. அதனால வந்து தயவு செய்து சொல்றேன், இதை பண்ணிக்க. இது கூட முடிஞ்சா நீங்க ஆகர்ஷண மூலிகை கூட நீங்க அது பக்கத்துல இந்த தொட்டால் சினிக்கை கூட வேறு சிறிய நகை இதெல்லாம் வந்து அதை பக்கத்துல வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில ஈர்ப்பு சக்தி, ஆகர்ஷண சக்தி இதெல்லாம் வந்து ஒன்னோட ஒண்ணு இழுத்துன்னு வரக்கூடிய விஷயம் வரும். அதனால தயவு செய்து சொல்றேன், எல்லாமே இதை வச்சு பயன்பெறுங்க. ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நமச்சிவாய.